போடுற அண்ணா அடுத்த சாங் ரெடி பண்ணிட்டானா? ஏய் சுத்தேறா அட ஏலே போடு மச்சான் அப்புறம் நான் ஏத்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு மாதம் ஒரு ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து போய் ஷார்ட்டாக சொல்லி வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண ஐமோஷன் அப்ளிகேஷன் அந்த ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இது கலர் பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப் பர்சன் ஒரு ஷேர் ப்ரொசீஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதில் டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்கான லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபுல் ஆர்டிக்கலில் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு புக் மாப் பர்சன் ஷேர் ஆப்ஷன் ஆல் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிங்க. சம் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் அதில் அந்த ஆர்டிக்கலில் இருக்கும். கரெக்டாக ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் மாப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே சம் லிரிக்ஸ் லேயர்லாம் இருக்கும். அந்த லிரிக்கான ஃபாண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபாண்ட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கிளிக் பண்ணி அதே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக 4:12 கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்தா இமேஜில் வந்து ஆட் பண்ணணும். ஒரு சில இடத்துல மட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. அங்கெல்லாம் வந்து என்ன ஆட் பண்ண சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணணும். இது மாதிரி வந்து நார்மலாக பிக் வந்து ஆட் பண்ணி எப்படி பிக் ஆட் பண்ணுறதும் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிக் வந்து எப்படி ஆட் பண்ணலாம், சிம்பிளாக ஒரு புக் மார்க்கு போயிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி 5th ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் இந்த மாதிரி செட் பண்ணி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற இமேஜை கிட்ட 3 கட் ஆப்ஷன் தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக எப்படி நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி இங்கே மட்டும் இந்த 6:8 நெக்ஸ்ட் ஒரு 6:23 இந்த இடத்துல மட்டும் இமேஜ் வந்து ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக இமேஜ் ஆட் பண்ணி வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தா 12:04 ஒரு 3 லேயர் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 12:29 கண்டினியூஸாக நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ண வரும். லாஸ்ட்டாக பார்த்தா இந்த ஒரு சர்க்கிள் ஒரு குரூப்பில் யாரும் மேலே இந்த இமேஜ் இருக்கும். இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4:24 ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக நான் சொல்கிற லேயர் மட்டும் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 4:24 இருக்கிற லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் அதே மாதிரி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணதுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 3 8 9:03 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து சேம் இந்த லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் சைடில் பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸ்மாலாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் இந்த பக்கெட் ஆப்ஷனும் அந்த டைம் ஆப்ஷனை வந்து ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து அங்கே பார்த்தா வந்து ப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் எஃபெக்ட் ப்ளேஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பெனி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் எஃபெக்ட் எந்த அந்த லேயருக்கு வந்து ஆட் பண்ணிடலாம் அந்த எல்லா லேயருமே அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இருங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 2 குரூப் லேயர் இருக்கும். இப்போ இந்த 2 குரூப் லேயர் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக 4 லேயர் வந்து 4 லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 4 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் டைம் லைன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். டைம் லைன் 5:25 வந்துட்டு சேம் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அதே வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகி கரெக்டாக அது வந்து செட் ஆகிட்டு இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா இமேஜ் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டு சிம்பிளாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்டுங்க. போய்ட்டு இந்த ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுங்க. பாருங்கள் சிம்பிளாக இதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில்லில் கரெக்டாக வந்து கிராப் பண்ண இமேஜ் வந்து அல்கமேஷன் ஃபோல்டர் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து கிராப் பண்ணால் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக பிக் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த 2 லேயர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7:27 லேயர்லாம் சம் எஃபெக்ட் ஆட் பண்ணால் அதுக்கு முன்னாடி பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தா 7:20 பார்த்தா ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொல்கிற லேயரில் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள்.
7:24 அப்படியே கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்போ அதனால் எதுவும் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 14:15 வந்து சைடில் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த 2 லேயர் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6:01 லேயர் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு சேம் லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் ஸ்மால் லேயராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா லேயருக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி லேயர் செலக்ட் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. எல்லா லேயருக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண எல்லா லேயருக்குமே. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எந்தெந்த லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும் பார்த்தா 1 2 ஒரு 3 லேயர் மட்டும் தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். அந்த 3 லேயர் செலக்ட் பண்ணுங்கள். 13:15 ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு 14 நெக்ஸ்ட்டு பார்த்தா 15:09 இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் பார்த்து லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ஓகே லாஸ்ட்டில் இந்த லேயர் செலக்ட் பண்ண காணும். கரெக்டாக அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ இந்த இடத்துல இருக்கிற குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா இங்கே ஒரு குரூப் லேயர் நீங்கள் வந்து எங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:26 இந்த இடத்துல இருக்கிற குரூப் லேயரில் சிம்பிளாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது போகலாம். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்க அது மாதிரி கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிளியராக தரலுக்கு நீங்கள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக அதில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணினா மேலே ஒரு பிக் இருக்கும். அது ரேஷியோலாம் தேவையில்ல. ஏதோ ஒரு கலர் ஃபீல்டில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐகான் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரேஷியோ ஏதோ ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஃபெக்ட் தான். அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் குரூப் அண்ட் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த அதே சேம் பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு லேயர் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கக்கூடாது. அதனால் இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தரலுக்கு நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்த்தா கரெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 4 லேயருக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 4 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு சேம் லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ண லேயர் லாஸ்ட் செட் ஆகும் செக் பண்ணிட்டு இப்போ மேலே சரிங்க பார்த்து லேயர் பட்டன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகும் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.